வணக்கம் மகளே, நான் பாய் பற்றி நான் சூப்பரான ரெசிபிங்க. ஒரு ஃப்ரூட்டு வச்சு ஃப்ரூட் கலவை தாங்க செய்ய போகிறாரு. செம்மையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. என் வாழ்க்கையிலே தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற இந்த பழத்தை புளிப்பு ப்ளஸ் இனிப்பு ரெண்டும் கலந்த மாதிரி செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா போட்டு சாப்பிட போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க, செம்மையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. வாங்க வீடியோ குழப்பலாம். இங்கே நம்ம பக்கத்து வீட்டு ஆயாத்தோப்பில் ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்தை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். அது என்ன பழம் நான் காட்டுற பாருங்க. இவ்வளோ பெரிய பழத்தை இது வரைக்கும் நீங்கள் எங்கன்னா பார்த்துருப்பீங்களா? எப்படியும் இது ஒரு கிலோக்கு இருக்கும் போல இருக்குது. இந்த பழத்தை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த பழம் மக்களை எவ்வளோ பெரிய பழம் பாருங்க. இதுக்கு எங்கள் ஊரில் பப்ளி மாஸ்ன்னு பேர் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு கீழே கமெண்டில் இதோட பேர் உங்களோட ஊர் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க எல்லா பழத்தை பறிச்சிக்கலாம். ஒன்றும் இல்லை, இது நம்ம அவ்வளோதான் பறிச்சாச்சு. இது எத்தனை பேர் நம்ம பாய் கிட்ட கொடுக்கலாம். வேறு லெவல் ரெசிபி ஒன்று செய்து தருவார். வாங்க போகலாம். தம்பி, இது என்ன பழம் பாய் இவ்வளோ பெருசாக இருக்கு? இந்த பழனுடைய பேர் பபிள் மாஸ். பப்ளி மாஸ்? ஆமாம், பபிள் மாஸ் பழம். அது சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். சின்ன வயசில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போது தரன்னு பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழம் இது. அப்படியா? ஆமாம், பார்த்துருவோமா? பார்த்துலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லையே பாய். பாருங்கள், இப்போ பாருங்கள். பார்த்துலாமா? பார்த்துலாம். கேட்ச். ஏய் கேட்ச். இப்போ இவ்வளோ பெரிய பழம் பாய், நான் பார்த்ததே இல்லை பாய். என்ன பழம் பாய் இது? பப்ளி மாஸா? பபிள் மாஸ். ஓ, சின்ன வயசில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க? இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பாய் இவ்வளோ பெரிய பழத்தை. மறுபடியும் 60 வயசில் சாப்பிட போகிறேன். 60 வயசில் பாய் தம்பி, வாழ்க்கையிலே எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. சூப்பராக இருக்கும். கட் பண்ணி தந்துடுறீங்களா? ஓகே ஓகே. பாருங்கள், இந்த தோலை எப்படி உருகி போகிற மாத்திரம் பார்த்துங்க. இந்த தோலை இந்த மாதிரி அழகாக ஃபஸ்ட்டு உரிச்சு எடுத்துணுங்க. டன்டிடக்கு பாய். இங்கே பார், பாம்பு ஒன்று கொத்த போகுது. இந்த பார், பாம்பு குத்திடுச்சு பாய். கட் பண்ணுற பாருங்க. கட் பண்ணுங்க பாய். ஆவலோடு இருக்கேன் பாய் நான் பார்க்குறதுக்கு. உள்ளே எப்படி இருக்கும் பாய்? ரெட் கலரில் இருக்கும் தம்பி. ரெட் கலரில் இருக்குமா? வா பாய், பார்க்காம சொல்லிட்டு. ஆமாம், ரெட் கலரில் இருக்குது. தோல் என்ன பாய் இவ்வளோ பெருசாக இருக்குது? உள்ள பழம் சின்னதாக இருக்குது. சின்னது, தோல் பெருசு. வா சூப்பராக இருக்கு பாய். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதில் இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், ரெண்டும் கலந்துருக்கும். இதான் பாய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். சாப்பிட்டு பாருங்க. அப்படியே எடுத்து கொடுங்க. மேலே இருக்கிற தோலில் நான் உரிச்சு வைக்கிறேன். சரி. பழம் இவ்வளோ பெருசாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா செதை கம்மியாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாலை ஒன்று போட போகிறேன். போடுங்க தம்பி. பாருங்கள், சூப்பராக கட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதனால் உங்களுக்கு ஒரு மாலை. ரைட். பாருங்க மக்களே, நம்ம பாய் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட் பண்ணுறாருங்க. பப்ளி மாஸ் பழம் நம்ம முன்னாடி நாள் போட்டோங்க. நம்ம முன்னாடி நாள் ஸ்டார்ட் பண்ணோம், மழை வந்துடுச்சு. பாதிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக பாய்? ஆமாம் தம்பி. என்ன பண்ணுறது, மழை ஸ்டாப் பண்ணிடுச்சு. பாருங்கள் நம்ம பாய் பாருங்கள் சூப்பராக கட் பண்ணியிருக்காரு பாருங்கள். தோல் கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே 5 அடிக்கு நீளத்துக்கு கட் பண்ணியிருக்காரு. என் ஒசரத்துக்கு கட் பண்ணியிருக்காரு பாருங்கள். 5 அடி கரெக்டாக இருக்குது என் அடிக்கு நீளத்துக்கு. அப்படியே ஓப்பன் பண்ணுற பார் பாய். ஓப்பன் பண்ணுங்க. அடடா, பழம் உடையாமல் நெசங்காமல் என்ன எவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரி பாய், சரி பாய். பாருங்கள் மக்களே, இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பழங்க. மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழம். பப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே அதிகமாக கிடைக்காது. கிராமப்புறங்களில் தான் வீட்டுங்களில் ஏதாவது ஒரு வீட்டுங்களே இருக்கும். அது ரேரு. ஆனால் கிடைச்சா எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழங்க. வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பழத்தை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா தொப்பை, உடல் பருமன் எல்லாமே சூப்பராக ஒல்லி ஆகலாம். முட்டி வலி, கை கால் வலி எல்லாமே இதுக்கு ரொம்ப குணமாகுங்க. பெண்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடலாம். உடல் சுட்டு தணிக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு பழங்க. பாய் தம்பி. கரெக்டாக பாய்? கரெக்ட் தம்பி. பாருங்கள் பழம் பாருங்கள், முத்து போல் இருக்குங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க. பாய் தான் இது எல்லாமே சொன்னார். பாருங்கள், இதனுடைய மருத்துவ குணம் சாப்பிடும்போதே சொல்லியாச்சு, பிரிக்கும் போதே சொல்லியாச்சு. பாய் பிரிச்சுட்டே இருந்தார். அப்படியே சைடு போய் சாப்பிட்டுட்டே இருந்தோம். பாய் இது என்ன மசாலா போடணும் இப்போ? மசாலா இதுக்கு சால்ட்டு, மிளகாத்தூள், அவ்வளோதான். இது 2 தான் மசாலா. அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. லைட்டாக தான் போடணுமா, அதிகமாக போடணுமா? சும்மா லைட்டாக போடணும். பாரு மக்களே, இது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா என்னடா இது இவ்வளோ பெரிய பழமாக இருக்குது, இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு யோசனை பண்ணுவீங்க. ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. புளிப்பு ப்ளஸ் இனிப்பு. மாஸ்டர் தம்பி சேர்த்துருமா? ஓகே தம்பி. கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள். அடுத்து தூள் உப்பு. ஆமாம், சும்மா லைட்டாக. ஆமாம், மிக்ஸ் பண்ணுங்க பாய். இந்த பழம் பங்களாதேஷில் ஃபேமஸ். ஆமாம் தம்பி, பங்களாதேஷ். ஆமாம், தெரு ஓரங்களில் நிறைய விற்பாங்க. இதை
அங்கே அதிகமாக விளையக்கூடிய ஒரு பழம். மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே பாய், சாப்பிட்றலாமா? சாப்பிடலாம் பாய். ஓகே. அதில் புளிப்பு ப்ளஸ் இனிப்பு இருந்தது, இதில் துவர்ப்பு ப்ளஸ் காரம் போட்டிருக்காரு. 4 சுவையும் சேர்த்து அப்படியே சுவைக்க போகிறோம். அடா அடா அடா. சுவை பார்த்தீங்கன்னா அப்படி நாக்கில் நடனம் ஆடுதுங்க. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. என்ன ஒரு சுவை. இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா புளிப்பு ப்ளஸ் இனிப்பு இருக்குங்க. அது கூட நம்ம பாய் வந்து துவர்ப்பு ப்ளஸ் காரம், இது 4 சுவையும் சேர்த்து கொடுத்தாரு பாருங்க. சூப்பராக இருக்குங்க, அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.